ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நம்ம சேனலில் பார்க்க போகிறது உபயோகமான சில வீட்டு குறிப்புகள், சமையல் குறிப்புகள். இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு சமையலில் கூடுதல் சுவையை கூட்டுறதோடு வேலையை மிச்சம் பிடிக்கவும் ஹெல்ப் பண்ணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இதை போல் நிறைய டிப்ஸ் வீடியோ நம்ம சேனல் பேஜில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் கழுவுறதுக்கான டிப்ஸு தான். நம்ம நார்மலாக மீன் கழுவுறது வந்துட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கிற குடலெல்லாம் பிச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா உரசி கழுவுவோம். மீன் கழுவுறதுக்கான ப்ரொசீஜர் அதுதான். அந்த மீன் கழுவக்குள்ளே உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து உரசிட்டு இது கூட எக்ஸ்ட்ரா இன்னொன்றும் சேர்க்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரிசி கழுவுன தண்ணி. அரிசி கழுவுன தண்ணி நம்ம ஊரில் கழனி தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா? அரிசியை ஒரு தடவை நல்லா கழுவி ஊற்றிட்டு 2வது தடவை போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியை இந்த மீன் கழுவுறதுக்கு உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? அந்த மீன் கூட இந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. 2-3 டைம் அலசி எடுத்துட்டிங்க அப்படின்னா மீனில் இருக்கிற அந்த கவிச்ச ஸ்மெல் போயிடும். இது மீனுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா சீ ஃபுட்டுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ப்ரானு, ஃபிஷ்ஷு, இப்போ நண்டு, எல்லா சீ ஃபுட் ஐட்டத்துக்கும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கவிச்ச ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். அடுத்த டிப்ஸு வெங்காயம் கட் பண்ணுறதுக்கான டிப்ஸு தான் இது. நம்மள நிறைய பேருக்கு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ண வராது. நைஸாக நல்லா பொடியாக கட் பண்ண வரவே வராது. அதுவும் நைஃப் வச்சு கட் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு ஈஸி மெத்தடு தான் இது. நம்ம தோல் உரிச்சிட்டு வெங்காயத்தை நான் வச்சுருக்கேன். அந்த தோல் உரிச்ச வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு ஃபோக்கில் குத்தி எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக வீட்டில் வெஜிடபிள் பீலர் வச்சுருப்போம் இல்லையா? அந்த பீலர் வச்சுட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை பீல் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நல்லா ஸ்லைஸாக பொடிசாக வெங்காயம் செத்தி கிடைக்கும். நம்மளை சேலட் செய்யறதுக்கும் சரி, பிரியாணிக்கு, கிரேவிக்கு அப்படின்னு நிறைய வெங்காயம் கட் பண்ணணும், அதுவும் பொடியாக கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினான விஷயம், நம்மளுடைய பீலர் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். இல்லாட்டி வெங்காயம் நல்லா பொடுசாக ஃபாஸ்ட்டாக சீவ வராது. கொஞ்சம் ஷார்ப்னஸ் பண்ணிவிட்டு சீவுங்க. ஈஸியாக கடன்னு நல்லா மெலீஸாக தின் ஸ்லைசஸாக ஆனியனை உங்களால் ஃபாஸ்ட்டாக சீவி எடுக்க முடியும். இதை பெரியவங்கன்னு இல்லை, கொஞ்சம் மீடியம் ஏஜில் உள்ள குழந்தைங்களும் இதை ட்ரை பண்ணி, நமக்கு இப்போ வேலை இருக்குது கொஞ்சம் இதை பீல் பண்ணி கட் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லி பசங்கக்கிட்ட சொன்னாலும் அவங்களே ஈஸியாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய குவான்டிட்டி ஆஃப் ஆனியன் கட் பண்ணுறப்ப இந்த மெத்தடை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு, நம்ம வெங்காயம் கட் பண்ணுறதுல ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, நிறைய பேருக்கு கண்ணில் தண்ணி வரும். ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் வெங்காயம் கட் பண்ணுறது மட்டும். தாரையாக கண்ணில் தண்ணி ஊற்றுங்க. ஸோ எப்போ வெங்காயம் கட் பண்ணணுன்னாலும் அது ஒரு பெரிய விஷயமாக நம்ம திங்க் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம வெங்காயம் கட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி தண்ணியில் நனைச்ச துணியை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணுற இடத்துல பக்கத்தில் வச்சுட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா வெங்காயத்தில் இருக்கிற காரத்தன்மை நம்ம கண்ணுக்கு ஏறாது. ஸோ கண் எரிச்சலும் கம்மியாக இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தோல் உரிச்சிட்டு ஐஸ் வாட்டரில் போட்டுட்டு கட் பண்ணிங்களாலும் காரத்தன்மை இருக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து கட் பண்ணாலும் காரத்தன்மை இருக்காது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு, சப்பாத்தி நம்மள நிறைய பேருக்கு ஒரு மாதிரி வரட்டியாட்டம் சாஃப்ட்னஸ் கொடுக்காம ஒரு மாதிரி ரஃப்பான சப்பாத்தி வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மெத்தடில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சுட்டு பாருங்கள். நல்லா சாஃப்டாக பொசுன்னு சப்பாத்தி கிடைக்கும். அதுக்காக நான் வார்ம் பால் எடுத்துக்கிறேன். சூடு பண்ணி கொஞ்சம் ஆற வச்ச பால், கை தொட்டால் லைட்டு சூடு இருக்கணும் அந்த பதத்தில் இருக்கக்கூடிய பால் 1 கப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பத்தாததுக்கு கொஞ்சம் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ 2 கப்பு அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சப்பாத்தி மாவு பிசைகிறேன். இதில் அரை கிளாஸ் பால், அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து சூடு பண்ணியிருந்தேன். அந்த பாலை நல்லா தண்ணியான பால் தான் அது. சூடு பண்ணியிருந்த பால் ஆற வச்சுட்டு கை பொறுக்கிற சூடு ரொம்ப கம்மியான சூட்டில் வெதுப்பான நிலையில் வச்சு தான் நான் மாவில் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி பிசையக்குள்ளே சப்பாத்தி மாவை கொஞ்சம் அடித்து பிசைங்க. கொஞ்சம் தொலைன்னு பிசைங்க, ரொம்ப இறுக்கமாக பிசையாதீங்க.
இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்த சப்பாத்தி மாவை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டி எடுத்த சப்பாத்தி இப்போ சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுடுறப்ப மெயினான ஒரு விஷயம் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் வேண்டாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய் அல்லது பட்டர் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குட் கொலஸ்ட்ராலை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக சுட்டு தர்றப்ப நெய் அல்லது பட்டர் யூஸ் பண்ணி சுடுங்க. இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சீங்க அப்படின்னா சாஃப்டாக மிருதுவாக 5 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு சப்பாத்தி நல்லாயிருக்கும். அடுத்த டிப்ஸு, நம்ம மழைக்காலம் குளிர்காலங்களில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கி வச்ச சோம்பு வந்து சீக்கிரம் வண்டு பிடிச்சிருங்க. எனக்கு எங்கள் வீட்டில் மெயினாக எனக்கு ஃபாஸ்ட்டாக வண்டு பிடிக்கிற ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பும் பாசிப்பருப்பு தாங்க. எங்கள் வீட்டில் அடிக்கடி வண்டு பிடிச்சிரும், வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் வந்து வாங்கின உடனேவே அதை டவாவில் கொட்டி லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம், லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஆற வச்சு பாக்ஸில் கொட்டி வச்சுருவேன். இந்த மாதிரி வைக்கிறப்ப வண்டு சீக்கிரம் பிடிக்காது. அது தீர்ற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே மெயின்டைன் ஆகும். இதே மாதிரியே பாசி பருப்பையும் நான் வாங்கிட்டு வந்த உடனே வறுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வண்டு பிடிக்காமல் இருக்கிறதோட நீங்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்தக்குள்ள இப்போ பொங்கல் வைக்கக்குள்ளேயும் சரி, தால் பண்ணக்குள்ளேயும் சரி, இல்லை கிரேவிக்கு எதுக்காவது நம்ம அவிச்சிட்டு சேர்க்குறோம், பாயசத்துக்கு சேர்க்கக்குள்ளேயும் சரி, நம்ம அப்போ தனியாக வறுத்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வறுத்து கொட்டி வச்சுருக்கிறதுனால ஈஸியாக அப்படியே டக்குன்னு எடுத்து உபயோகப்படுத்திடலாம். சீக்கிரம் வண்டும் பிடிக்காது. இந்த டிப்ஸ் உபயோகமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு, நம்மள நிறைய பேர் ஃபுல்கா சப்பாத்தி செய்வோம், எண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி சுடுவோம். அந்த மாதிரி செய்கிறப்ப டைரெக்டாக சப்பாத்தி திரட்டினதை மாவை ஃபயரில் காட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு அதை டவாவில் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த லைட்டாக பபிள்ஸ் வருது பாருங்கள், லேசாக சூடானால் போதும். 2 பக்கமும் டவாவில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஹாஃப் குக்கு இல்லை, ஹாஃப் குக்கை விட கம்மியாக லைட்டாக குக் ஆகிருக்கணும். இப்போ ஃப்ளேமில் காட்டுங்க. இந்த மாதிரி காட்டக்குள்ளே பர்ஃபெக்டான ஃபுல்கா சப்பாத்தி உங்களுக்கு கிடைக்கும். டைரெக்டாக மாவை அப்படியே பிசைஞ்ச மாவை டைரெக்டாக ஃபயரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்கா சப்பாத்தி அவ்வளோ நல்லா இருக்காது, எண்ணெய் இல்லாத சப்பாத்தி. இந்த மாதிரி டவாவில் போட்டு எடுத்து சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சப்பாத்தி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த டிப்ஸு, நம்ம சப்பாத்தி தோசை எது சுடுறப்பையும் சரி, இந்த மாதிரி நம்ம ஆயிலில் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு தான் நம்ம தொட்டு எடுத்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி கையை ஒவ்வொரு டைமும் விட்டு எடுக்கிற கை ஃபுல்லாக ஆயில் ஆகிடும், நமக்கு கடுப்பாகும். எந்த இதுன்ட்டு அந்த டைமில் போய் தேடிட்டு இருக்க முடியாது, ஸ்பூன் இருக்காது சில டைமில். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில், நம்ம வீட்டில் சின்ன வாட்டர் பாட்டில் இல்லை ஜூஸ் பாட்டில்லாம் நிறைய கிடக்கும், அந்த மாதிரி கழுவி எடுத்து அதில் மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது மாதிரி வச்சுக்கிறப்ப நம்ம இப்போ தோசை சப்பாத்திலாம் போட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெய்க்கு ஸ்பூன் தேவிடிட்டு இருக்க அவசியம் இல்லை. அப்படியே நம்ம இந்த பாட்டில்லேருந்து ஸ்பில் பண்ணி விட்டோன்னா போதும். அதிக அளவுக்கு எண்ணெயும் ஸ்பில் ஆகாது, நமக்கு உபயோகப்படுத்தவும் இது ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.